நமது இரண்டு கண்களும் பார்க்கிறது. எதை பார்க்கிறதோ அதை மனதில் படம் பிடித்துக் கொள்கிறது. பார்க்கும் பொழுதே அது என்ன என்று ஏற்கனவே தெரிந்து வைத்ததால் அதை பதிவு செய்கிறது. இப்படித்தான் நாம் பார்க்கக்கூடிய அனைத்தையுமே நம் மனதில் ஒரு விழித்திரையில் பதித்து வைக்கிறது. அதைத்தான் நமது மெமரி என்று சொல்கிறோம். காலப்போக்கில் சேர சேர அது அழிந்து போகக்கூடும். சில நினைவுகள் பசுமையாக இருக்கும். சிறு வயதில் 3 வயதுக்குள் நமக்கு நினைவுகள் இருக்காது. அதற்கு பிறகு நினைவுகள் இருக்கும். பள்ளிக்கூடம், கல்லூரி, திருமணம், அதன் பிறகு வேலை, இந்த நிமிடம் வரை எல்லாமே மனதில் பதிவாக இருக்கும். அப்படித்தான் நம் மனதில் அத்தனையுமே பதிவாகி இருக்கிறது. சில நிமிடத்தில் நமக்கு மனதில் வெளியே கொண்டு வர முடியவில்லை என்றால் யோசிக்கிறோம். யோசித்த பிறகு நமக்கு அது வெளியே வந்து விடுகிறது. இப்படித்தான் நம்முடைய ஞாபகம் வருகிறது. சரி, தமிழிசை மணியன் என்பவர் அவர் பேசியதை சுமார் ஒரு மணி நேரம் பேசினார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை பற்றித்தான் அவர் சொன்னார். நன்றாக கவனித்தேன். அருமையான பேச்சாளர். வியப்பேன். பலமுறை அவருடைய பேச்சை கேட்டு வியப்பேன். அரசியல் கலக்காமல் பேசுவார். நாகரிகமாக பேசுவார். வித்தியாசமாக பேசுவார். அவர் சொல்கிறார், ஞானம் என்றால் என்ன? பரமஹம்சர் தன்னுடைய சிறு வயதிலேயே ஞானம் அடைந்தார் என்பதுதான். அவருடைய குலத்தை விட்டுவிடுவோம், அவருடைய சொற்பொழிவுகளை விட்டுவிடலாம். அந்த ஞானம் அவருக்கு எப்படி வந்தது என்றால், அந்த ஞானத்தின் மூலம் அவர் சொல்லக்கூடிய மற்றவர்களுக்கு நாம் எல்லாவற்றையும் படிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். அதன் மூலம் நாம் எதை கற்றுக்கொண்டோம் என்பதுதான் முக்கியம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எதை கற்றுக்கொண்டார் என்றால் ஞானம். ஞானம் என்றால் என்ன? அறிவு. அதற்கப்புறம் பார்ப்பதெல்லாம் அறிவா? புத்தகம் மூலம் கிடைப்பதெல்லாம் அறிவா? அது அறிவு அல்ல. அதை ஆராய்ந்து புரிந்து கொள்கிறோம் அல்லவா, அதுதான் அறிவு. படிப்பறிவு என்பது வேற, அனுபவ அறிவு என்பது வேற. ஆனால் அறிந்து ஆராய்ந்து கொள்கிறோம் அல்லவா, அதன் பிறகு அது என்ன, எப்படி என்று நாம் சிந்திக்கிறோம். அந்த சிந்தனையின் வெளிப்பாடு கிடைக்கக்கூடியது தான் ஞானம். எல்லாருக்கும் அந்த ஞானம் கிடைத்து விடுமா? சிந்திப்பவர்களுக்கெல்லாம் கிடைத்து விடுமா என்றால் சிலருக்கு மட்டுமே. ஏனென்றால் அவ்வளோ ஆழமாக யாரும் போவதில்லை, சிலர் மட்டுமே. அந்த வகையில் நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பெண்களை பார்க்கிறீர்கள், ஆண்களை பார்க்கிறீர்கள். பெண்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்க வேண்டும்? சிறு பெண்ணை, குழந்தையை பார்க்கிறோம், ஒரு பெண்ணை பார்க்கிறோம், திருமணமான பெண்ணை பார்க்கிறோம், முதிய பெண்ணையும் பார்க்கிறோம். இப்படி பல பெண்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் தோன்றும். ஆனால் ஞானம் என்பது ஒரு பெண்ணை தாயாக நீ பெற்றாயல்லவா, அந்த தாயை போல பார்க்க வேண்டும். உன் கண்ணில் தாய் தான் தெரிய வேண்டும் முதலாவதாக. இல்லை, ஒரு தங்கையாக, சிறிய வயதாக இருந்தால் தங்கையாக, இல்லது அக்காவாக, அப்படித்தான் ஒரு பெண்ணை தாயாக பார்க்க வேண்டும் என்கிறார். யாரை பார்த்தாலும் அன்பு எங்கிருந்து வருகிறது? அன்பு என்பது என்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள், உயிரினங்களும் நேசிக்க வேண்டும். அதை நேசிக்கும் பொழுதுதான் அங்கே அன்பு வெளிப்படுகிறது. இதெல்லாம் அவரிடம் இருந்து நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை இப்பொழுது வெளியே சொல்லுகிறேன். அன்பு என்பது என்றால் அன்பே சிவம். நம் மனதில் தான் இருக்கிறது. அன்பே சிவம். அன்புடையார் எல்லாம் உடையார் என்று திருக்குறளில் சொல்லுவார்கள். அன்புடையார் எல்லாம் உடையர்.
அப்படி என்றால் எல்லா உயிரினங்களையும் தன்னை போல் நேசிப்பதுதான் அந்த அன்பு. அதை யார் ஒருவன் அப்படி சிந்திக்கிறானோ, கருதுகிறானோ, அவன்தான் ஒரு ஞானி, பக்குவமடைந்தவன். அவன் மனதிலே விமர்சனம் இருக்காது. எல்லாவற்றையும் அறிந்தவனாக, புரிந்தவனாக, அன்புள்ளவனாக தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளுவான். எல்லா உயிரினங்களையும் நேசிக்கக்கூடியவன். அங்கேதான் அன்பு. இதெல்லாம் நான் தெரிந்து கொண்ட விஷயம்தான். எனவே நண்பர்களே, ஒரு பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும், எல்லா உயிரினங்களையும் எப்படி நாம் காண வேண்டும் என்பதுதான். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர் 1 மணி நேரம் பேசியதை நான் சுமார் ஒரு 5 நிமிடத்தில் 6 நிமிடத்தில் சொல்லிவிட்டேன். அதனுடைய சாராம்சம் அவ்வளவுதான். எனவே நண்பர்களே, யார் ஒருவன் ஒரு பெண்ணை தாயாக கருதுகிறானோ, ஒரு தங்கையோ அல்லது அக்காவையோ தாயாக கருதும் பொழுது அவனுடைய மனம் பவித்திரமாக, மிக சுத்தமாக, அற்புதமாக இருக்கும். அதுபோல உயிரினங்களை நேசிக்கும் பொழுது நம் மனதிலே அன்பு விசாலமாகி பரவும். அப்படி யாரெல்லாம் கருதுகிறார்களோ, நடந்து கொள்கிறார்களோ, அவர்கள்தான் ஞானிகள். நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள் தான். அப்படி ஞானம் பெற்றவர்கள் தமிழிசை அவர் மணியன் கணக்கில் பார்த்தால் ராமகிருஷ்ண பரமஹம்சர், கௌதம புத்தர், மகாவீரர், மற்றவர்களெல்லாம் இருப்பார்கள். அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை மற்றவர்களுக்கு விரும்பினால் பகிரலாம், சரி என்று கருதினால் மற்றவர்களுக்கு சொல்லலாம், இந்த காணொளியையும் பகிரலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி நான் என்னுடைய இந்த பதிவை, காணொளியை நான் நிறைவு செய்கிறேன்.